ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் பார்ட் 7 பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு மோட்டிவேஷன் கோர்ஸோட போகலாம். பார்ட்டிசிபேட் லைக் யூ ஹேவ் நெவர் வான், பெர்ஃபார்ம் லைக் யூ ஹேவ் நெவர் லாஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோன்னா, இது வரைக்கும் நம்ம தோற்றதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Percentage part 7 first question என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். If the price of sugar is decreased by 20%, then a person can buy 5 kg more sugar by spending 100 rupees. Find the original and final rate of sugar. ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, சுகரோட ப்ரைஸ் 20%க்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பர்சனால் 100 ருபீஸ்க்கு நார்மலாக வாங்குறதோட 5 kg எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியுது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஒரிஜினல் அண்ட் ஃபைனல் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த சுகருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவும் போல் பர்சன்டேஜ் வச்சு தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்கிறது என்னென்னா 20% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அந்த 20% எது சொல்கிறாங்க, சுகரோட ப்ரைஸ். ஸோ இனிஷியல் ப்ரைஸ் என்ன அண்ட் ஃபைனல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். 20% ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். ஸோ அப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 20% 1/5 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இனிஷியல் ப்ரைஸ் என்னென்னா 5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஃபைனல் ப்ரைஸ் 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஏன்னா கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, 20% டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 5 - 1 போட்டால் நம்மளுக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது இந்த கன்செப்ஷனை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ப்ரைஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினாலே போதும், நம்மளுக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ என்ன கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் கன்செப்ஷனை 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் ஃபைனலுக்கு 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா 5 kg ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 4 and 5 இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ இந்த 1 தான் 5 kg. ஏன்னா சொல்லியிருக்காங்களே 5 kg தான் ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த 1 தான் 5 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நம்மளுக்கு இனிஷியல் கன்செப்ஷன் 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கா. ஸோ 4 × 5 நம்மளுக்கு 20 kg அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் 5 × 5 அதாவது ஃபைனல் வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கல. ஸோ ஃபைனல் வேல்யூ பார்த்தோம்னா 5 × 5 அப்படின்னு சொல்லி போட்டால் 25 kg அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஸோ இனிஷியலாக 20 kg வாங்கினாங்க. அண்ட் இப்போ ருபீஸ் டிக்ரீஸ் ஆனதுனால அவங்களுக்கு 5 kg ஜாஸ்தியாக வாங்க முடியுது. அதாவது ஃபைனலாக லாஸ்ட்டாக 25 kg அவங்களால வாங்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சம் நம்ம போன வீடியோலும் பண்ணியிருப்போம். அந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சம்மில் நான் இவ்வளோ ருபீஸ் செலவு பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா, நான் 100 ருபீஸ் செலவு பண்ணி நார்மலாக வாங்குறதை விட 5 kg எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் போன சம்முக்கும் இந்த சம்முக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சம் நம்ம இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ அந்த சுகரோட ரேட் என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம்னா, பெர் கேஜிக்கு நம்ம எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இனிஷியலாக 20 kg வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 25 kg வாங்கியிருக்காங்க ரேட் கம்மியானனால. ஸோ இது எப்படி பார்ப்போம்னா, 100 ருபீஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 100 / 20 kg. நம்ம இனிஷியலாக 20 kg வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் / 20 kg. ஸோ இப்படி சால்வ் பண்ணி பார்த்தோம்னா 100 5 டைம்ஸ் போகும், 20 1 டைம்ஸ் போகும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 5 rupees per 1 kg. 1 kgக்கு நம்ம 5 rupees போடுறாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலுக்கு என்ன ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே 100 rupees / ஃபைனலாக நம்மளுக்கு 25 kg அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 25 kg அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா 100 4 டைம்ஸ் போகும், 25 1 டைம்ஸ் போகும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 4 rupees per 1 kg. 1 kgக்கு 4 rupees. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபைனல் ரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். If the price of a petrol is increased by 25%, then a person can buy 4 liter petrol less by spending ₹80. Find the original and final rate of petrol. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெட்ரோல் ரேட் 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு பர்சன் நார்மலாக வாங்கிட்டு இருக்க விட 4 லிட்டர் கம்மியாக வாங்குறாங்க பெட்ரோல். எவ்வளோ ருபீஸ்க்குனா 80 rupeesக்கு கம்மியாக வாங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெட்ரோலோட ஒரிஜினல் ரேட் அண்ட் ஃபைனல் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ அந்த சம்மை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எப்பவும் போல் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25% வந்து நம்ம எப்படி ஃப்ராக்ஷன் எழுதுவோம்னா 1/4 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இனிஷியல் ப்ரைஸ் வந்து 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் இன்க்ரீஸ் தானே ஆகுது ரேட்டு. ஸோ 4 + 1 வந்து நம்மளுக்கு 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுக்கப்புறம் கன்சப்ஷன் வந்து எப்படி கிடைக்கும்னா ப்ரைஸை வந்து இன்ட்ரஜைஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கன்சப்ஷன் கிடச்சிரும். ஸோ கன்சப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 and 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்தோம்னா 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அவங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேட் ஜாஸ்தியாக இருந்தனால 4 லிட்டர் கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது இந்த 5 and 4க்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 1 தான் அந்த 4 லிட்டர்னா 5, அதாவது நம்ம இந்த இனிஷியலாக எவ்வளோ வாங்கிட்டு இருந்தோம் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஸோ 5 × 4 வந்து 20 லிட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் ஃபைனல் லிட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைனலுக்கு வேல்யூ வந்து நம்மளுக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ 4 × 4 வந்து 16 லிட்டர். ஸோ இதுதான் ஃபைனல் லிட்டர் வாங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டினில் வந்து 80 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இனிஷியலாக வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க 80. நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். 80 rupees டிவைடட் பை நம்ம இனிஷியலாக எவ்வளோ லிட்டர் வாங்கிட்டு இருந்தோம் 20 லிட்டர். ஸோ 20 லிட்டர் போட்டோம்னா இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 80 வந்து 4 times போகும், 20 வந்து 1 times போகும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 4 rupees per 1 லிட்டர். ஸோ 1 லிட்டருக்கு வந்து 4 rupees அப்படின்னு சொல்லி கணக்கு இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபைனல் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே 80 rupees தான். 80 rupees டிவைடட் பை 16 லிட்டர். நம்ம வந்து ஃபைனலாக வேல்யூ கண்டுபிடிச்சிக்க வந்து 16 லிட்டர் தான் கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ 16 லிட்டர். ஸோ 80 வந்து கேன்சல் பண்ணோம்னா 5 times போகும் அண்ட் 16 வந்து 1 times. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 5 rupees per 1 லிட்டர். 1 லிட்டருக்கு வந்து 5 rupees வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபைனல் ரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். If the price of sugar is increased by 20%, then a person can buy 2 kg less sugar by spending 60 rupees. Find the original and final rate of sugar. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுகரோட ப்ரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஒரு பர்சன் நார்மலாக வாங்கிட்டு இருக்கிறத விட 2 kg லெஸ்ஸாக வாங்க முடியுது. எவ்வளோ ருபீஸ்னால் 60 rupeesக்கு நார்மலாக வாங்குறத விட லெஸ்ஸாக வாங்கணும் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரிஜினல் அண்ட் ஃபைனல் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் ஃபஸ்ட்டில் பார்த்த 2 சம் மாதிரியே தான். ஸோ இந்த சம் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆன்சரும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டியூ டு ரிடக்ஷன் ஆஃப் 2 rupees per kg enables a person to purchase 4 kg more sugar by spending 16 rupees. Find the original price of sugar. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுகரோட ப்ரைஸ் வந்து பெர் கேஜிக்கு வந்து 2 rupees வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. அப்படி லெஸ் பண்ணும்போது ஒரு பர்சன் வந்து 16 rupeesக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்களோ அதை விட ஜாஸ்தி சுகர், அதாவது 4 kg அவங்களால எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியுது. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா சுகரோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 kg வந்து ஜாஸ்தியாக சுகர் வாங்க முடியுது. எப்போது பர் கேஜி வந்து 2 rupees லெஸ் ஆகும்போது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன 4 kg அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி குவான்டிட்டி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸ். ஸோ நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் குவான்டிட்டி மட்டும் வச்சுட்டு ப்ரைஸை வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் வந்து இனிஷியலாக இவ்வளோ ருபீஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. ஏன்னா இது வந்து கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்தனால நம்மளாம் வந்து அதை ஃப்ராக்ஷனாக மாற்றி நம்ம போட்டோம். பட் இதில் வந்து ருபீஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து அந்த மெத்தடில் சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இனிஷியலாக வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இனிஷியல் குவான்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கிடைக்கும்னா 16 டிவைடட் பை எக்ஸ். அதாவது நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் 16 rupees தான் செலவு பண்ண போகிறோம். ஸோ அதான் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 16 டிவைடட் பை ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ எக்ஸ். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டால் நம்மளுக்கு வந்து இனிஷியலாக எவ்வளோ குவான்டிட்டி வாங்கிட்டு இருந்தோமோ அது கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனல் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்னா அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் 16, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை ப்ரைஸ். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா
₹2 லெஸ் ஆகுதுன்னு தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து எவ்வளோ ப்ரைஸ் வச்சுருந்தோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோமா. ஸோ இந்த எக்ஸில் வந்து ₹2 வந்து கம்மியாகுது. ஸோ x-2 அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து ப்ரைஸ்க்கு போட போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனல் குவான்டிட்டி என்ன கிடைக்கும்னா 16/x-2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து இந்த இனிஷியல் குவான்டிட்டி அண்ட் ஃபைனல் குவான்டிட்டிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோஸ்ட்லி எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும்னா இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போடுவோமா இல்லைனா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து உனக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இந்த இனிஷியல் குவான்டிட்டி அண்ட் ஃபைனல் குவான்டிட்டி நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்குல, அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு வந்து 16/x அப்படின்னு சொல்லி இனிஷியல் கிடச்சிருக்குல, அண்ட் ஃபைனல் வந்து 16/x-2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறத வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபைனல் அண்ட் இனிஷியல் வேல்யூவில் வந்து நீங்கள் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருந்ததுக்கப்புறம் டினாமினேட்டரை வந்து நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணோம்னா இனிஷியலில் வந்து நம்மளுக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஃபைனலில் வந்து x-2 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இனிஷியலில் இருக்கிற எக்ஸ் தான் வந்து பெரிய வேல்யூ, ஏன்னா ஃபைனல் வேல்யூ வந்து x-2. ஸோ அந்த இனிஷியலோட ஃபைனல் வேல்யூ தான் கம்மியான வேல்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கம்மியான வேல்யூ சொல்கிறது வந்து டினாமினேட்டரில் வந்து கம்மியான வேல்யூ தான் நம்மளுக்கு டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டினாமினேட்டரை வந்து எந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்கோ அது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பெரிய நம்பராக இருக்கும் கம்பேர் டு நம்மளுக்கு வந்து நார்மலாக எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ அந்த எக்ஸ்ன்னு சொல்லி அந்த வேல்யூ ஃபுல்லாக நம்மளுக்கு சால்வ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ விட நம்ம x-2 தான் வந்து பெருசாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஃப்ரென்ஸில் வந்து பெரிய நம்பரை தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ இதில் வந்து எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபைனல் வேல்யூ இருக்குல்ல, ஃபைனல் குவான்டிட்டி அதுதான் பெரிய நம்பர். ஏன்னா x-2 அது வந்து வேல்யூ வந்து குட்டியான வேல்யூ தான் நம்மளுக்கு வரும் கம்பேர் டு இனிஷியல் வேல்யூ. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 16/x-2 அதாவது ஃபைனல் குவான்டிட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ 16/x-2 மைனஸ் 16/x இஸ் ஈக்குவல் டு 4 kg. அது ஏன் நம்ம வந்து 4 kg போடுறோம்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, ஒரு பெர் கேஜி வந்து ₹2 கம்மி பண்ணுறதுனால நார்மலாக வாங்குறத விட 4 kg எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனலுக்கு நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கேஜி வந்து ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க இல்லை லெஸ்ஸாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸோ எல்சிஎம் எடுத்துகிட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம். பட் நம்ம வந்து நார்மலாக எக்ஸாமில் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டைம் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ நம்மளுக்கு விட நிறைய பேர் வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வழியாக போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த சுகர் தான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எக்ஸை தான் வந்து சுகரோட ப்ரைஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து ஏதோ ஒன்று வேல்யூ தான் வந்து இங்கே எக்ஸுக்கு வேல்யூவாக வரணும். ஸோ இது சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 4 kg எக்ஸாக்டாக எது வருதோ அதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து ஏ ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன், அதாவது 2 அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ 2 வந்து இந்த எக்ஸுக்கு பதில் போட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்ன வருதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நம்ம வந்து எக்ஸுக்கு பதில் 2 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 16/2 அப்படின்னு சொல்லி ஆயிரும். ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரியுது இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் 2 வந்து எலிமினேட் ஆகிடும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் 2 அதாவது பி ஆப்ஷன் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் பி வந்து 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அந்த எக்ஸுக்கு பதில் நம்ம 3 போட்டால் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நீங்கள் வந்து 3 வந்து போட்டு பார்த்தீங்கன்னா 16/3 - 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -16/3 அப்படின்னு சொல்லி வரும். நம்மளுக்கு தெரியும் 3 டேபிளில் வந்து 16 அப்படி வரவே வராது. ஸோ இது வந்து சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு டெசிமலில் தான் வரும். ஸோ டெசிமலில் வந்து வந்தால் கண்டிப்பாக அந்த 4 kg அப்படின்னு சொல்லி 4 வந்து நமக்கு ஆன்சராக வராது. ஸோ ஆப்ஷன் பியும் வந்து கிடையாது. இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதில் 4 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சி போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும் போல். ஏன்னா 16/4 - 2 -16/4 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 16/4 - 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிக்கல. ஸோ 4 - 2 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ 2 வந்து 1 டைம்ஸ் போகும் அண்ட் மேலே இருக்க 16 வந்து 8 டைம்ஸ் போகும். அதுக்கப்புறம் -16/4 அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ 4 வந்து 1 டைம்ஸ் போகும், 16 வந்து 4 டைம்ஸ் போகும். ஸோ 8 - 4 வந்து நம்மளுக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் சி 4 தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
Due to reduction of 50 paise per dozen in price of eggs, a person can buy 1 dozen more eggs by spending rupees 66. Find the original price. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம சேம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரியே தான் பண்ணுவோம், அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இனிஷியல் குவான்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 66 ருபீஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சராக வந்துருக்குமா. ஸோ 66 டிவைடட் பை ப்ரைஸ் வந்து கொடுக்கல, ஸோ நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ 66 டிவைடட் பை எக்ஸ் வந்து இனிஷியல் குவான்டிட்டி அண்ட் ஃபைனல் குவான்டிட்டி வந்து 66 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் இந்த 50 பைசே வந்து நம்ம வந்து ருபீஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ருபீஸாக கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 0.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 66 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 0.5 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி 0.5 அப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 50 டிவைடட் பை 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டால் நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கணும்னா 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். அது ஏன்னா ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆனதுனால 1 டசன் வந்து ஜாஸ்தியாக வாங்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. ஸோ ஃபைனல் அண்ட் இனிஷியலுக்கு வந்து குவான்டிட்டி வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இல்லைனா லெஸ்ஸாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிடைக்கும்ல. ஸோ அது வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து ஈஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 7 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 டிவைடட் பை 7 மைனஸ் 0.5. அதாவது இந்த இது சால்வ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடும். 7 மைனஸ் 0.5 போட்டால் நம்மளுக்கு வந்து 6.5 அப்படின்னு சொல்லி வரும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 66 டிவைட் பை 6.5 வந்து கேன்சல் பண்ணால் பாயிண்டில் தான் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து அப்படியே எலிமினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி வந்து என்ன 6. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸுக்கு பதில் நம்ம 6 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 66 டிவைட் பை 6 மைனஸ் 0.5 மைனஸ் 66 டிவைட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 1. அப்படி வரதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 6 மைனஸ் 0.5 வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 5.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அந்த 5.5ல் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே வந்து நம்ம நியூமரேட்டரில் வந்து 0 ஆட் பண்ணிப்போம். ஸோ 660 டிவைடட் பை 55 இது வந்து எவ்வளோ டைம்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். 55 வந்து 1 டைம்ஸ் போகும் அண்ட் 660 வந்து 12 டைம்ஸ் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மைனஸ் 66 டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டிருக்காங்களே. ஸோ 6 வந்து 1 டைம்ஸ் போகும், 66 வந்து 11 டைம்ஸ் போகும். ஸோ 12 மைனஸ் 11 வந்து கரெக்டாக 1 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 6 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோட எண்டுக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இடியம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இடியமோட வேர்டை வந்து சொல்லி அண்ட் அதுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கால இடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ஹில் பேட்டில். ஸோ அப்ஹில் பேட்டிலுக்கு என்ன மீனிங்னா டிஃபிகல்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம வந்து கஷ்டமான டாஸ்க்கு சொல்கிறதா நம்ம வந்து அப்ஹில் பேட்டில் அப்படின்னு சொல்லி இடியம்ஸில் சொல்கிறோம். ஸோ இதுக்கான சென்டென்ஸ் என்னென்னா இட் வில் பி அன் அப்ஹில் பேட்டில் டு வின் தி எலெக்ஷன். ஸோ எலெக்ஷனை ஜெயிக்கிறது வந்து ஒரு அப்ஹில் பேட்டில், அதாவது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.